இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள். நேற்று நடந்த தவறுகளும் நாளைக்கு வரப்போகும் பயமும் இவை இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் இந்த ஒரு நொடிதான் உன் சக்தி. அந்த நொடியை பிடித்துக்கொள். இந்த நொடியை மாற்றினால் உன் வாழ்க்கை மாறும். நாம் எல்லோரும் வெற்றி பெற விரும்புகிறோம். நல்ல வாழ்க்கை, நல்ல பெயர், பணம், மதிப்பு, சந்தோஷம் எல்லாம் வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி, அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? எத்தனை முறை நம்முடைய கனவுகளுக்கு உண்மையாக உழைக்கிறோம்? எத்தனை முறை இது முடியாது என்று சொல்லாமல் முயற்சி செய்கிறோம்? 1. உன் மனசே உன் உலகம். வாழ்க்கையில் முதலில் மாற்ற வேண்டியது சூழ்நிலை இல்லை, மனிதர்கள் இல்லை, பணம் இல்லை. மாற்ற வேண்டியது உன் மனசு. எனக்கு முடியாது என்ற ஒரு வாக்கியம் உன்னை 1000 அடிகள் பின்தள்ளும். என்னால் முயற்சி செய்கிறேன் என்ற ஒரு வாக்கியம் உன்னை 1000 அடிகள் முன்னேற்றும். உன் வாழ்க்கை எவ்வளவு உயரம் செல்லும் என்பது உன் மனசின் அளவுக்கு சமம். நீ பெரிதாக யோசித்தால் வாழ்க்கை பெரிதாக மாறும். நீ சிறியதாக யோசித்தால் வாழ்க்கை சிறியதாகவே இருக்கும். 2. தோல்வி முடிவு இல்லை, பாடம். பலர் தோல்வியை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஒரு பயிற்சி. தாமஸ் எடிசன் 1000 முறை முயற்சி செய்தார். பலர் அவரிடம் கேட்டார்கள், நீ 1000 முறை தோல்வி அடைந்தாய் அல்லவா என்று. அவர் சொன்னார், நான் 1000 முறை தோல்வி அடையவில்லை, வேலை செய்யாத 1000 வழிகளை கண்டுபிடித்தேன் என்று. அந்த மனநிலைதான் வெற்றியை உருவாக்கும். நீ இன்று ஒரு தேர்வில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒரு தொழிலில் நஷ்டமடைந்திருக்கலாம், ஒருவரால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை, அது உன்னை வலிமையானவனாக உருவாக்கும் ஒரு கட்டம் மட்டும். 3. கனவு காணு, பெரிய கனவு காணு. கனவு காண்பது சுலபம், ஆனால் அந்த கனவை நம்புவதுதான் சிரமம். ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார், ட்ரீம் இஸ் நாட் that which you see while sleeping, it is something that does not let you sleep. உன்னை தூங்க விடாத கனவு உனக்கு இருக்கிறதா? உன் உள்ளத்தை எரிய வைக்கும் ஒரு இலக்கு இருக்கிறதா? இல்லையென்றால் இன்று உருவாக்கு. இருந்தால் அதை எழுதிவை. தினமும் படி, தினமும் நினை, தினமும் அதற்காக ஒரு சிறிய செயல் செய். 4. ஒழுக்கம் வெற்றியின் ரகசியம். மனசு வந்தால் வேலை செய்வது ஒழுக்கம் அல்ல, மனசு வராத நாளிலும் வேலை செய்வதுதான் ஒழுக்கம். பலர் ஊக்கமுடன் ஆரம்பிக்கிறார்கள், சில நாட்கள் சில வாரங்கள் உழைக்கிறார்கள், பிறகு சோர்ந்து விடுகிறார்கள். வெற்றி அவர்கள் அருகில் வந்தபோது அவர்கள் தானாகவே பின்னோக்கி செல்கிறார்கள். வெற்றி என்பது ஓர் ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு மராத்தான். தினமும் சிறிய முன்னேற்றம் செய்தால் போதும். 1% முன்னேற்றம் தினமும் செய்தால் ஒரு வருடத்தில் நீ எவ்வளவு மாறுவாய் என்று சிந்தித்துப் பாரு. 5. மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உன் சந்தோஷத்தை திருடும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் வேறு, அவரவர் வேகம் வேறு. எலான் மஸ்க் இன்று உலகம் பேசும் பெயர். ஆனால் அவர் வெற்றி ஒரே நாளில் வரவில்லை. பல தோல்விகள், பல விமர்சனங்கள், பல சிரமங்கள். ஆனால் அவர் மற்றவர்களை பார்த்து பயப்படவில்லை. அவர் தனது பாதையை மட்டும் பார்த்தார். நீயும் அதையே செய். உன் நேற்று இருந்த நிலையை விட இன்று கொஞ்சம் முன்னேறினால் போதும். 6. பயம் உன் பெரிய எதிரி. நம்மை நிறுத்தி வைப்பது சூழ்நிலை அல்ல, பயம்தான். நான் தோல்வி அடைந்தால் என்ன? மக்கள் என்ன சொல்வார்கள்? எனக்கு போதுமான திறமை இருக்கிறதா? இந்த கேள்விகள் உன் முன்னேற்றத்தை தடுக்கின்றன. ஆனால் நினை, தோல்வி அடையாமல் வெற்றியடைந்த ஒருவரும் இல்லை. ஜாக் மா பல வேலைகளில் நிராகரிக்கப்பட்டார். KFC கூட அவரை ஏற்கவில்லை. ஆனால் அவர் நின்றுவிடவில்லை. இன்று அவர் உலகளாவிய ஒரு முன்னுதாரணம். நீயும் உன் பயத்தை எதிர்கொள். பயம் இருக்கும் இடத்தில்தான் வளர்ச்சி இருக்கும். 7. நேரம் திரும்ப வராத செல்வம். பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரம் போனால் திரும்ப வராது. இன்று வீணாக செலவழிக்கும் 1 மணி நேரம் உன் எதிர்காலத்தை மாற்றியிருக்கலாம். சிறிய நேரங்களை மதிக்க ஆரம்பி. சமூக ஊடகம், தேவையில்லாத பேச்சு, சோம்பேறித்தனம் இவை அனைத்தும் உன் கனவுகளை மெதுவாக கொல்லும். ஒவ்வொரு நாளும் உன் இலக்கிற்கு 1 மணி நேரம் ஒதுக்கு. 365 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அதிசயம் நடக்கும். 8. நம்பிக்கை உன் உள் சக்தி. மற்றவர்கள் உன்னை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ உன்னை நம்பு. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய குரல் நீ முடியும் என்று சொல்கிறது. அதை கேள், அதை வளர்த்து காப்பாற்று. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். பலர் அவரை மறந்துவிட்டார்கள். ஆனால் அவர் தனது நம்பிக்கையை விடவில்லை. அந்த நம்பிக்கையே அவரை ஒரு நாட்டின் தலைவராக மாற்றியது. நீ சந்திக்கும் சிரமங்கள் 27 ஆண்டுகள் சிறை அல்ல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கைவிட வேண்டும்? 9. உடல் உன் வெற்றியின் இயந்திரம். உன் உடலை கவனிக்காமல் வெற்றி நீடிக்காது. நல்ல உணவு, போதுமான தூக்கம், ஒழுங்கான உடற்பயிற்சி இவை உன் ஆற்றலை உயர்த்தும். உன் உடல் வலிமையாக இருந்தால் உன் மனசும் வலிமையாக இருக்கும்.
காலை சீக்கிரம் எழுந்து ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்து பாரு. உன் நாள் முழுவதும் மாற்றம் காண்பாய். 10. சிறிய ஆரம்பம், பெரிய முடிவு. ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது, ஆனால் ஒரு நாள் எடுத்த தீர்மானம் வாழ்க்கையை மாற்றும். இன்று நீ எடுக்கும் ஒரு தீர்மானம், நான் சோம்பேறித்தனத்தை விடுகிறேன், நான் தினமும் 1 மணி நேரம் படிக்கிறேன், நான் என்னுடைய திறமையை வளர்க்கிறேன். இந்த ஒரு தீர்மானம் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். 11. விமர்சனங்கள் எரிபொருள். மக்கள் பேசுவார்கள், நீ செய்யவில்லை என்றாலும் பேசுவார்கள், செய்தாலும் பேசுவார்கள். ஆகவே அவர்களின் வார்த்தைகளை உன் மனதில் வைத்து அழ வேண்டாம், அதை எரிபொருளாக பயன்படுத்து. நான் முடியும் என்று நிரூபி. 12. தன்னம்பிக்கை உன் அடையாளம். உன்னை நீ மதிக்காவிட்டால் உலகம் உன்னை மதிக்காது. உன் திறமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதை மண்ணிக்குள் புதைக்கப்படுகிறது, இருட்டில் அழுத்தத்தில் இருக்கும், ஆனால் அது ஒரு மரமாக மாறுகிறது. ஏன்? அது தனது உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நம்புகிறது. நீயும் அப்படித்தான். இப்போது உன் வாழ்க்கை இருட்டாக இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமல்ல. நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒளி நிச்சயம் வரும். 13. சோம்பேறித்தனம் மறைந்திருக்கும் விஷம். நாளைக்கு பார்க்கலாம் என்ற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும். நாளை என்பது ஒரு மாயை, உண்மையான நாள் இன்று. இன்னைக்கு நீ செய்கிற செயல்தான் உன் நாளையை தீர்மானிக்கும். 14. வெற்றியின் விலை. வெற்றி இலவசமல்ல, அதற்கான விலை உழைப்பு, பொறுமை, தியாகம், ஒழுக்கம். நீ சுகத்தை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை கடினமாக இருக்கும், நீ கடினத்தை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். 15. உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நொடியிலிருந்து நீ மாற்ற முடியும். ஒரு புத்தகத்தின் நடுவில் இருக்கும் ஒரு அத்தியாயம் மோசமாக இருந்தால் முழு புத்தகமும் மோசம் என்று சொல்ல முடியாது. அதேபோல் உன் வாழ்க்கையின் ஒரு கட்டம் மோசமாக இருந்தாலும் உன் முழு வாழ்க்கை மோசமல்ல. கடைசி செய்தி, எழுந்து நட. உன் கனவுகள் உன்னை காத்திருக்கின்றன. உன் எதிர்காலம் உன் முடிவுக்காக காத்திருக்கிறது. எழுந்திரு. பயம் இருந்தாலும் நட, சந்தேகம் இருந்தாலும் முயற்சி செய். மக்கள் சிரித்தாலும் முன்னேறு. ஒரு நாள் அவர்கள்தான் உன்னை பார்த்து கைகொட்டுவார்கள். நினைவுகொள், தோல்வி தற்காலிகம், வலி தற்காலிகம், சிரமம் தற்காலிகம், ஆனால் கைவிடுதல் நிரந்தரம். ஆதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பி. இன்னைக்கு உன் கனவுகளுக்காக ஒரு அடியாவது எடு. நீ சாதாரண மனிதன் அல்ல, உன் உள்ளத்தில் ஒரு சக்தி இருக்கு. அதை நம்பு, அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை உருவாக்கு. ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்து சொல்ல வேண்டும், அந்த நாளில் நான் கைவிடாமல் இருந்ததுதான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று. இது உன் நேரம், இது உன் வாழ்க்கை, இது உன் பயணம். இன்னைக்கு தொடங்கு, இப்போதே தொடங்கு. உன் வெற்றி காத்திருக்கிறது.